அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய வேதமான குர்ஆனிலே 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஆடுகளை பற்றி அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக படைப்பினங்களை பற்றி சொல்லி காட்டுகின்ற போது எந்த ஒரு உதாரணங்கள் இன்றி ஒவ்வொரு பொருளையும் நாம் படைத்துள்ளோம் என்பதாக இறைவன் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த ஆடுகள் எவ்வளோ அற்புதமான படைப்பு, அழகான படைப்பு. அதிலும் இந்த குட்டியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தைகள் சேட்டை பண்ணுகின்றமோ அதே போல் அழகான முறையில் தன்னுடைய சேட்டைகளை பண்ணக்கூடியதாக இருக்குகின்றது. ஏனென்றால் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, முதலில் ஒன்றும் அறியாதவர்களாக நீங்கள் பிறக்குகின்றீர்கள், பிறகு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நாமே தருகின்றோம், பிறகு பலகீனத்தையும் நிறையையும் நாமே தருகின்றோம் என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே பொதுவாக சொல்லி காட்டக்கூடியதாக இருக்குகின்றது. அது மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குகின்றது. இதே போல் ஆடுகள் போன்ற உயிரினங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லாம் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். சிந்திக்கின்ற போது, இந்த வசனத்தை சிந்திக்குகின்ற போது அதில் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இந்த ஆடுகளிலே உயிரினங்களில் நிறைய அத்தாட்சிகள் இருக்குகின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக பெண் ஆடுகளை சொல்லி காட்டுகின்ற போது அதன் மடுவிலிருந்து வரக்கூடிய அந்த வெண்ணிறமான பாலை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த வெண்ணிறமான பால் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து வருகின்றது என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே, சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து நாமே வரச் செய்கின்றோம், சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் அழகான முறையில் கேள்வி கேட்கின்றான். உண்மையிலே அந்த ஒரு விஷயம் அற்புதமான ஒரு படைப்பு. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கம் நாற்றம் அடிக்கக்கூடிய சாணம், இன்னொரு பக்கம் இரத்தமாக இருக்கின்றது. அதன் நடுவிலிருந்து எவ்வாறு வெண்ணிறமான சுவையுள்ள பால் எப்படி வருகின்றது என்று கேட்டால், சிந்தித்தால் அல்லாஹுடைய படைப்பு என்பதை 1500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய அருள்முறை குர்ஆனை படிப்போம், சிந்திப்போம், அல்லாஹுவை அறிந்து அல்லாஹுவை வணங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.